பேரன்பு மிக்க பெருமக்களே, மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் சிவபுராணத்தை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டியது 16வது வரி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. என்ன அர்த்தம்? தெவிட்டாத இன்பத்தை ஆராத இன்பம், தெவிட்டாத இன்பத்தை அருளுகின்ற மலை போன்ற பெருமானே போற்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆராதனா இன்னும் திருப்தி அடையாதுன்னு அர்த்தம். இப்போ வயிறார சாப்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்டதெல்லாம் திருப்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காலார நடந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கால் நல்லா அவனுக்கு நடந்ததுனால ஒரு சுகம் கிடைத்து முழுமையான திருப்தி அடைந்து விட்டான்னு அர்த்தம். இப்போ திருப்தி அடைய மாட்டோமா? இதை எவ்வளவு இன்பம் கிடைச்சாலும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு சினிமா பார்த்தா 2 சினிமா பார்த்த உடனே போதும்னு ஆயிரும். இசை கேட்டால் 1 மணி நேரம் கேட்டுட்டா எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாமான்னு இருக்கும். அந்த ஐம்புல இன்பங்கள் நமக்கு சீக்கிரம் தேட்டி போயிடும். தெவிட்டாத இன்பம் யார் தருவார்னா நம்ம சிவபெருமான் தான் தருவார். அவர் பெரிய மலை போன்றவர். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. வள்ளற்பெருமான் தான் பாடுவார். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே அப்படிம்பாரு. அப்படி கரும்பு மாதிரி இனிக்கிறவன் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல 8 போற்றி சொல்லியிருக்காரு. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, தேவனடி போற்றி, இன்பம் அருளும் மலை போற்றி. என்ன சொல்றாங்க? இந்த 8ம் சிவபெருமானுடைய 8 குணங்கள். திருவள்ளுவர் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு ஒரு திருக்குறள் எழுதினார். அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற போது அந்த 8 குணங்களும் சித்தாந்த அடிப்படையிலே தன்வயத்தனாதல், பேரருள் உடைமை, தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்குதல், முடிவில்லாத ஆற்றல் உடைமை, முற்றறிவுடைமை, வரம்பில் இன்பமுடைமைன்னு சொன்னார். அந்த 8ம் இங்க வந்துருச்சுங்க. ஈசன் தன்வயத்தனாதல், எந்தை பேரருள் உடைமை, தேசன் தூய உடம்பினாதல், சிவன் இயற்கை உணர்வினன், நிமலன் இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன், பிறப்பருக்கும் மன்னன் அவன் முடிவில்லாத ஆற்றல் உடையவன், தேவன் முற்றறிவுடையவன், இன்பம் அருளும் மலை வரம்பில் இன்பமுடையவன். அப்போ எல்லாமே வந்துருச்சு. அந்த 8 குணம் பரிமேலழகர் சொன்ன 8 குணத்துக்கும் இங்கே 8 போற்றி சொல்லி இருக்கிறாருங்கிறது ரொம்ப பொருத்தம், ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவபெருமான் என்னுடைய மனசுக்குள்ள நிற்கிறதுனால, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அவன் அருள் இல்லாட்டா ஒன்றும் நடக்காது. அவனை வணங்குவதற்கே அவன்தான் நமக்கு தூண்டுகோலாக உள்ளிருந்து உணர்த்த வேண்டும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழன்னா சொல்லுகிறவர்களுடைய சிந்தை மகிழ, அதை கேட்கிறவர்களுடைய சிந்தை மகிழ, பெருமானுடைய சிந்தை மகிழ. அப்படி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். மோய்தல், மோய அப்படின்னா அழிய.
அது முழுக்க கெட்டு போயிடணும். எது வினை? நமக்கு பழைய வினைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு பிறப்பிலையும் செய்த வினைகள்லாம் சேர்ந்து மொத்தமாக சஞ்சிதம்னு இருக்கு. அதில் ஒரு பகுதியை எடுத்து பிராரத்த வினைன்னு கொடுத்து போயா நீ அனுபவிச்சுட்டு வான்னு கடவுள் அனுப்பி விட்டுருக்காரு. அதை தான் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். பிராரத்த வினை அது அனுபவித்து கழியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து சும்மா இருக்காமல் மேற்கொண்டு எதையாவது செயல்களை செய்து வினைகளை பெருக்கிக் கொள்கிறோம். அது ஆகாமிய வினை. இப்போ முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். பழைய சஞ்சித வினை எல்லாத்தையும் காலி பண்ணாத்த மறுபடியும் நமக்கு பிறப்பு இருக்காது. அதனால முந்தை வினை முழுதும் மோய, முந்தை வினை முழுதும் ஓயன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓய்தல் அல்ல, மோய்தல். முழுக்க அழிஞ்சு போயிடணும். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் சொல்ல வர்றாரு. சிந்தையுள் நின்ற அதனால் என்னுடைய சித்தத்தில் நிலை பெற்றிருக்கின்ற காரணத்தால். ஆதியில இருட்டில் கடந்துச்சு நம்ம உயிர், ஆணவ இருள் மறைத்து கொண்டிருந்தது. கடவுள் நம்ம மேல கருணை கொண்டு இந்த உடம்பை கொடுத்து இங்கே வந்து வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து உடலை கொடுத்து தனு புவன தனு கரண புவனம் போகம்னு நாளையும் கொடுத்தாருன்னு சொல்லுவார். தனுன்னா உடம்பு, கரணம்னா இந்த கை கால் நம்முடைய அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நீ வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தாரு. அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு பழங்கள், எவ்வளவு காய்கள், எவ்வளவு பூக்கள், எவ்வளவு இசை, அவ்வளவு நமக்காக. போகம்னா அனுபவித்தல். தனு கரண புவன போகங்களை கொடுத்து நம்ம இங்கே வாழ வைத்திருக்கிற பெருமானை அவனுடைய அருளால் தான் நாம் வணங்க முடியும். நம்மை விட்டு வேறாய், நம்மோடு உடனாய், நம்முடைய உயிரோடு ஒன்றாய் இருந்து நமக்கு அவன் அருள் செய்தால்தான் அவனை நம்மாலே வணங்க முடியும். பாட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் யாரொருவர் பணியாதாரே என்ற அப்பர் பெருமான் சொல்லுவார். அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி காட்டினார். அதனால அவனுடைய அருளால் அவனுடைய திருவடிகளை வணங்கி சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ நான் உரைப்பேன், முந்தை வினை முழுதும் மோய உரைப்பேன் என்று மாணிக்கவாசகர் சொல்ல வருகிறார். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்திரஞ்சி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிரஞ்சி. நுதல் அப்படின்னா நெற்றி, கண் நுதல்னா நெற்றியில இருக்கிற கண், நெற்றிக்கண்ணை உடைய பெருமான் தன்னுடைய கருணை மிகுந்த இரக்கம் மிகுந்த அருட்கண்ணை காட்ட அப்படி வந்தான். எண்ணுதற்கு எட்டா, மனத்தால் நினைப்பதற்கு முடியாத, அடைய முடியாத கழலணிந்த திருவடியை இறைஞ்சி வணங்கி உரைப்பன். இந்த உரைப்பன்கிற சொல்லி எத்தனை இடத்துல வருது பாருங்க. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் உரைப்பன், சிந்தை மகிழ உரைப்பன். அவன் அருளாலே உரைப்பன், கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்தெய்தி உரைப்பன். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி உரைப்பன், சிவபுராணம் தன்னை உரைப்பன். இது பூரா இதுக்குள்ள அடங்கி இருக்கு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். சிவபெருமான் ஒரு இடத்துலயா இருக்காரு? வானுலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்காரு, மண்ணுலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்காரு. அவற்றை கடந்து மேம்பட்டும் நிற்கிறார். அதனாலதான் மிக்காய் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். மேம்பட்டு நிற்பவன், அவன் சுயம் பிரகாசமாக இருப்பவன். அதனால விளங்கு ஒளியாய். எண்ணிறந்து எல்லை இலாதானே, எண்ணத்தை கடந்து இடத்தால் எல்லை வரையறுக்கப்படாதவன். எல்லைன்னா இந்த இடத்துக்குள்ளதான் அவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. எல்லை வரையறுக்கப்படாதவன் சிவபெருமான். நின்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்
உன்னுடைய பெரிய சிறப்புகளை, சீர்னா சிறப்பு, சீர்னா செல்வம், அழகு, நன்மை, தலைமை, புகழ், நேர்மை, அது எல்லாமே இந்த சீருங்கிற சொல்லுக்குள்ள அடங்கிடும். பொல்லா வினையே, நான் தீவினை மிகுதியும் உடையவன், புகழுமாறு ஒன்றறியேன், புகழ்ந்து உரைக்குமாறு ஒன்றையும் அறிந்திருக்கவில்லை. யாரு சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார். அவரே அப்படி சொன்னா நம்ம நிலைமை எல்லாம் என்ன? புகழ்ந்தற்கு அறிவு சுருங்கி போய்விட்டது, அதனால புகழுமாறு ஒன்று அறியேன் அப்படிங்கிறார். புல்லாகி, புல்லுல பல வகையாகி, பூடாயி, பூண்டு இருக்குல்ல, வெள்ளைப்பூடு, அதெல்லாம் அந்த பூண்டுல பல வகையாக நான் பிறந்தேன். புழுவாய் பிறந்தேன், மரமானேன், பல மிருகங்களானேன், பறவையாய் பாம்பாகி, பறவைகளாக பிறந்தேன், பாம்பாக பிறந்தேன், கல்லாய், இங்க கல்லாய் மனிதராய்ங்கிறத பெரியவர்கள் சில பேர் சொல்லுகிறார்கள். கல்லா மனிதராய், கற்காத கல்வி அறிவு இல்லாத மனிதர்களாக வச்சுக்கலாம், அது கொஞ்சம் பொருத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கல்லாய் மனிதராய், பேயாய், மனுஷனுக்கு அப்புறம் பேய், கணங்களாய், வல்ல அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழை. செல்லா நின்ற இத்தாவரம்னா இடையராது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிற இந்த சங்கமம், தாவரம் சங்கமம்ங்கிறார். செல்லா நின்ற இத்தாவர சங்கமம், நிலையாக இருப்பது, அசைவது, இடையராது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிற நிலையாக உள்ளவை அசைவன என எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படிங்கிறார். உயிர் என்பது சிற்றறிவு பொருள். புல், மரம் இதெல்லாம் ஓரறிவு, நத்த 2 அறிவு, கரையான் எறும்பு 3 அறிவு, வண்டு நண்டு 4 அறிவு, விலங்குகள் 5 அறிவு, மனிதன்தான் 6 அறிவு. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அதை இங்க மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுறார்? பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்னொன்னா ஒவ்வொரு உயிராக கடைசியில் 6 அறிவு மனிதனாக வந்தேன். மனிதர்களாகவும் பல முறை பிறந்து இறந்திருக்கிறோம். பட்டினத்தார் பாடுவார், மாதா உடல் சலித்தாள், வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. வேதா பிரம்மா படைச்சு அவனுக்கு கை சலிச்சு போச்சான். நாதாய் இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையில் வாராமல் கா, மறுபடியும் கருப்பைக்குள்ள வந்துடாம என்னை காப்பாத்து அப்படின்னு பட்டினத்தார் கேட்பார். அப்ப மனிதனா கூட எத்தனை தடவை பிறந்திருக்கோம்? பல பிறப்பு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இழைத்தேன்னா உடம்பு இழைச்சு போச்சு, களைச்சு போச்சுன்னு அர்த்தம். இழைத்தேன்னா என்னுடைய உயிர் இழைத்து போய்விட்டது, அதுதானே திரும்ப திரும்ப பிறக்குது. உயிர் இழைத்தேங்கிறத தான் அப்படி சொல்றார். கருப்பையில் வாராமல் கான்னு பட்டினத்தார் சொன்னார். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி வேதம் என்று தத்துவம் பேசும். அவ்வளவு பிறப்பும் பிறந்தாச்சு, இழைச்சாச்சு, உயிர் இழைச்சு போச்சு. இதை சிவபெருமான்கிட்ட முறையிடுறார். பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இறைவன் மட்டும்தான் மெய், மற்றதெல்லாம் பொய். அதனால சிவபெருமானே உன்னுடைய திருவடியை அடைந்து இன்று நான் வீடுற்றேன்கிறார். இது மாணிக்கவாசகர் சொல்லுகிற 32வது வரி. இன்று வீடுற்றேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் 32வது வயதில் இறைவனோடு கலந்து விட்டார். இறைவனுக்கு சிவபுரம் போய் சேருவேன்னு சொன்னபடி போய் சேர்ந்துட்டார். அது என்னமோ ஒரு பொருத்தம் அங்கே வருது. 32வது அடியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்வதற்கும் 32 வயதிலே அவர் இறைவனோடு ஒன்றியதற்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே. உய்ய என் உள்ளத்துள்ளாம் உய்வடைய அப்படின்னு பேரு. உய்தல்ங்கிறது சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்துதான் உய்தல். நான் உய்யும் பொருட்டு பிரணவ வடிவமாக என் உள்ளத்தில் நிலை பெற்றுள்ள உண்மை பொருளே. ஓங்காரமாய் அப்படின்னா பிரணவ வடிவத்திலே என்னுடைய உள்ளத்திலே நிலை பெற்றிருக்கிறவனே. நின்றன நிலை பெற்றிருக்கிறவனே. மெய்யா அவன்தான் மெய்ப்பொருள் என்பதனாலே மெய்யனே. விமலா இயல்பாகவே ஆணவம் கண்மம் மாயை என்னும் பாசங்களிலிருந்து நீங்கியவனே. விடைப்பாகா காளை வாகனத்தில் ஊர்ந்து வருபவனே. இந்த காளை வாகனம் இருக்கே அது அறத்தினுடைய வடிவம். இந்த திருமால் தான் ஒரு தரம் அவர் காளமாடா வந்து தாங்கினதாக பின்னால் ஒரு செய்தியை மாணிக்க வாசகர் சொல்லுவார். அதனால விடைப்பாகன்னா காளை வாகனத்திலே ஊர்ந்து வருபவனே. வேதங்கள் ஐயா, வேதங்கள் தேடி போகுது, கண்டுபிடிக்க முடியலனால கத்துது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே. ஆழமாகவும் அகன்றும் எங்கும் வியாபகமாக எல்லா இடத்திலையும் பரவியும் இருக்கிறாய், ஓரிடத்துல நுண்மையாகவும் இருக்கிறாய். அதைத்தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த நுண்ணுதல் அப்படிங்கிறது இந்த வேல் வந்து அப்படியே கூர்மையா இருக்கும்ல, அது மாதிரி ஞானத்தினுடைய அடையாளம் நுண்ணியன். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. வெய்யாய்னா வெப்பமயமானவன், யாருக்கு? அன்பு இல்லாதவர்களுக்கு. தனியாய்னா குளிர்ச்சியானவன், தன்மையானவன், யாருக்கு? அன்புடையவர்களுக்கு. இயமானன்னா எஜமானன், அதுதான் இயமானன் தமிழ்ல வருது. உடலுக்கு எஜமானன் யாரு? உயிர். அப்ப உயிராக இருப்பவன் சிவபெருமான். இயமானனாய் அப்படின்னு சொல்றான். நம்ம அப்பசாமி மற்றவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள். 5 பூதங்கள், சூரியன் சந்திரன் 2 சுடர், நம்ம உயிர் இயமானன். இந்த 8 வகை வடிவத்தில் தான் சிவபெருமான் காட்சி தருவான் என்று பல இடங்களிலே சொல்லி இதை பார்த்திருக்கிறோம். அதனால வெய்யாய் தனியாய் இயமான நாம், உயிருக்கு உயிரானவனாய் இருக்கிறவன் இயமானன். விமலன்னா உங்களுக்கு தெரியும், விமலன் நிமலன் அமலன் எல்லாமே மலங்களிலிருந்து நீங்கியவன் அப்படின்னு அர்த்தம். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி. பொய்யது தோன்றி சில காலம் நின்று பிறகு அழிந்து போகிற எல்லாம் பொய். பெரிய அரண்மனை அந்த காலத்துல இருந்துச்சும்பாங்க, அப்புறம் அது இல்லாம போயிடும். ஏதாவது ஒன்று தோன்றி கொஞ்ச காலம் நிலைபெற்று இருந்து மறுபடியும் மறைந்து போகக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் பொய், நிலையற்றவை. ஈட்டிய பொருள், கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரும் கடைசியில நமக்கு உதவ போறது இல்லை. ஊருஞ்சதமல்ல உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின் தாள் சதம் கட்சி ஏகம்பனே. பட்டினத்தார் பாடுவார். அதனால பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. உண்மை அறிவாகி, மெஞ்ஞானம்னா உண்மை அறிவு, மெஞ்ஞானமாகி ஒளிர்கின்ற மெச்சுடரே ஒளிவடிவானவனே என்று சொல்லுகிறார். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லாத அறிவிலி நான். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, இன்பமே வடிவாக இருக்கிற பெருமானே. அஞ்ஞானந்தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, என்னுடைய அறியாமையை நீக்குகிற பேரறிவு பொருளே.
சிவபெருமான் பேரறிவு பொருள், நம்முடைய உயிரெல்லாம் சிற்றறிவு பொருள். அதான் திருஞான சம்பந்தருக்கு அம்மே அப்பான்னு கத்தின போது அந்த அம்மா கொஞ்சம் போல பால் ஒரு பொற்கிண்ணத்திலே கறந்து அந்த பிள்ளைக்கு ஊட்டினாள். ஞானப்பால் உண்ட உடனே அவருக்கு என்ன வந்துதான், எல்லா ஞானங்களும் ஒருங்கே வந்தன என்று சேக்கிழார் பாடுவார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பவம்னா இந்த பிறப்பு. ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் நிலையில். அதனால உணர்வறிய மெஞ்ஞான வடிவமாக இறைவனே இருக்கிறார் என்பதை மனதிற்கொண்டு இந்த இடத்தை சொல்றார். அஞ்ஞானந்தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம்னா தோன்றுதல், அளவுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் வாழ்தல். இந்த வயசுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல மனுஷனுக்கு. இப்போ எனக்கு 82 ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக போனால் 84 வயசு வரைக்கும் இருப்பேன். அதான் என்னுடைய கால எல்லை. சிவபெருங்காமனுக்கு அப்படி ஒரு வயசு எல்லையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அளவு சொல்ல முடியாது அவனுக்கு. ஆக்கம் அளவு இறுதி அவன் இல்லாமல் போயிடுவானா என்னைக்காவது? என்றும் இருப்பவன். அதனால ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆனால் நீ என்ன பண்ற? அனைத்துலகும் ஆக்குவாய். எல்லா உலகங்களையும் நீதான் உண்டாக்குவாய், படைப்பாய், காப்பாய், அதை நீதான் காக்கிறாய், அழிப்பாய். அதுக்கு ஒரு காலம் முடிஞ்சு போச்சுன்னா அது அழிய வேண்டிய காலம் வந்தா அழிப்பாய். போக்குவாய். போக்குவாய்ன்னு என்ன தெரியுமா? மறைக்கிறது. சிவபெருமானுக்கு 5 தொழில்னு சொல்றோம்ல. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5. இதுல இந்த மறைத்தல்ங்கிறது தான் போக்குவாய். மறைத்தல்னா என்ன? இந்த உலகத்தை காட்டி தன்னை மறைத்து கொண்டு விடுகிறான். நம்ம படைச்ச உடனே நம்ம கடவுள் படைச்சார்னு எந்த பிள்ளையாவது நினைக்குதா? 40-50 வயசு ஆனாலும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப சோர்ந்து போய் துன்பத்தில் வாடும்போது ஆஹா கடவுளே அப்படின்னு அப்பதான் நினைப்பே வருது. அதனால அந்த மறைத்தல்ங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம கொண்டு வந்த வினைகளை இங்கே அனுபவித்து கழிக்கிறோம். அவன் மறைக்காட்டா என்ன பண்ணுவோம்? இதை அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். அந்த வினையெல்லாம் அப்படியே இருக்கும், மறுபடியும் பிறக்கணும். அதனால ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய் அப்படின்னு சொல்றார். தனக்கு தோற்றமும் வாழ்நாள் அளவும் முடிவும் இல்லாத பெருமானே, அனைத்து உலகங்களையும் நீ படைப்பாய், காப்பாய், அழிப்பாய், மறைப்பாய், அருள் தருவாய். நீ பிறவாயாக்கை பெரியோன், தாயுமிலி தந்தையிலி தந்தனியன் காணேடின்னு மாணிக்கவாசகர் பாடுவார். அப்புறம் என்ன சொல்றார்? என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில், கொண்டு போய் பூத்திருவேன் எங்க? அடியார்கள் மத்தியில. தொழும்பு அப்படின்னா தொண்டு செய்பவர்கள் அர்த்தம். தொழும்புன்னா தொண்டு, தொழும்பில் அப்படின்னா தொண்டு செய்பவர்கள் நடுவில், அடியார் கூட்டத்தில் கொண்டு போய் என்னை சேர்ப்பாய். அதுதானே அவர் கேட்டாரு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் முடியா முதலே பொன்னம்பலத்தம் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே. நாற்றம்னா இந்த சாக்கடை நாடுற மாதிரி நாட்டம் இல்லை. இங்கே நாற்றம்னா மனம். இந்த பூவின் நறுமணம் இருக்குல்ல, அது மாதிரி. நறுமணத்திற்கு ஒப்பானவனே, நேரியாய் சேயாய். நாற்றத்தின் நேரியாய்னா இந்த பூவின் நறுமணத்திற்கு ஒப்பானவனே. நேரியாய்ங்கிறதுக்கு ஒப்பானவனேன்னு அர்த்தம். சேயாய், தூரத்துக்கு போயிடுவான். யாரை கண்டா? அன்பில்லாதவர்களுக்கு தூரத்தில் இருப்பவனே. நனியானே, நனின்னா பக்கத்தில் வந்துட்டேன். யாருக்கு வருவான்? அன்புடையவர்களுக்கு. அன்புடையவர்களுக்கு அருகில் இருப்பவன் அர்த்தம். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே.
மாற்றம் அப்படின்னா ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறது, சொல்லு, அவ்வளவுதான். மாற்றம்ங்கிறது சொல்லு, பேச்சு, வாக்கு. மனம் நம்ம நினச்சி பார்க்குறோம்ல, இங்கே இருப்பாரா, அங்கே இருப்பாரா, இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, அதெல்லாம் ஒன்றும் அந்த மனத்தினால கண்டுபிடிக்க முடியாது. அதையும் கடந்து நிற்பான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, வாக்கு மனம் கடந்து நிற்கின்ற வேதப் பொருளே, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல. கறந்த பால்லாம் அப்பதான் பசுமாட்டிலேருந்து கறந்த நல்ல தண்ணி கலக்காத நல்ல பால், அதோட கண்ணல்லாம் கரும்பு சாறு, அப்புறம் நெய், இதெல்லாம் கலந்த மாதிரி. அப்படி கலந்தெல்லாம் சாப்பிட்டு பார்க்கக்கூடாது. இந்த எல்லா சுவைகளும் ஒன்று சேர்ந்தது போலே சிவபெருமான் இருக்கிறான்ங்கிறக்காக சொல்றாரு. கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள், சிறந்த அடியார்களுடைய சிந்தனையில் மனத்தில் தேனூறி நின்று, தேன் போல இனிமையாக ஊறி நின்று, இந்த நாக்கில் அப்படி எச்சி ஊறும்ல நல்லதெல்லாம் பார்த்தா, அது மாதிரி ஊறி நின்று, தேனூறி நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், இந்த பிறவிகளின் தொடர்ச்சியை அறுக்கின்ற எங்கள் பெருமானே, எடுத்த பிறவியை முற்றிலும் நீக்குகிற பெருமானேன்னு அர்த்தம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். ஒரு அருமையான இடம். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள். இந்த 5 முகங்களோடு 5 தொழில்களையும் 5 பூதங்களையும் 5 நிறங்களையும் தொடர்புபடுத்தி பெரியவர்கள் சொல்வார்கள். நேபாளத்தினுடைய தலைநகரம் காட்மண்டு இருக்கே, அங்கே போனால் பசுபதிநாதர் கோயில்னு ஒன்று இருக்கான். அந்த கோயிலில் 5 முகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். புண்ணியம் செய்தவர்கள் அதெல்லாம் பார்த்திருப்பார்கள், நான் பார்க்கல. ஈசானம்னா அது மேல் நோக்கிய முகம். அதுக்கு என்ன தொழில்? அருளல். அதற்குரிய பூதம் என்ன? ஆகாயம். 5 பூதமும் இந்த 5 முகத்துக்கு தொடர்புபடுத்துகிறார்கள். ஈசானம் மேல் நோக்கிய முகம், அது அருளல் என்கிற தொழிலை செய்கிறது. அதற்கு உரிய பூதம் ஆகாயம். அதனுடைய நிறம் ஸ்படிக நிறம். நம்ம முன்னால் வச்சா அந்த அங்கிட்டு இருக்கிறது தெரியும், ஸ்படிக நிறம். சத்யோஜாதம், இந்த முகம் எங்க சார் இருக்கு? இது மேற்கு பார்த்துருக்கு. இதுக்கு என்ன பூதம்? நீர். இதுக்கு என்ன நிறம்? வெள்ளை, பால் நிறம். தத்புருஷம், அது கிழக்கு பார்த்துருக்கு. இந்த சத்யோஜாதத்துக்கு படைத்தல் தொழில், தத்புருஷத்துக்கு மறைத்தல் தொழில். அது கிழக்கு பார்த்திருக்கு. அதுக்கு பூதம் மண், அதனுடைய நிறம் பொன் நிறம். அகோரம் தெற்க பார்த்தது, அது அழித்தல். அகோரங்கிற பேர்ல தெரியுது, அது அழித்தல் தொழிலை செய்வது. அழித்தல் தொழிலுக்கு என்ன வேணும்? என்ன பூதம்? நெருப்பு. அது என்ன நிறம்? சிவப்பு நிறம். வாமதேவம், அது வடக்க பார்த்தது. அதுக்கு நிறம் என்ன? நீலம். அதற்குரிய பூதம் என்ன? காற்று. அதனால 5 முகங்களுக்கும் 5 நிறங்களை சொன்னார்கள். அதைத்தான் இங்கே நிறங்களோர் ஐந்துடையாய் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார். நம்ம நாட்டிலேயே நம்ம அப்பரடிகளுக்கு திருவடி வச்ச இடம் ஒன்று உண்டு. நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறேன்னு ஒரு பாட்டு பாடுவார் திருநாவுக்கர சுவாமி. அந்த நல்லூர்ல போய் அங்க இருக்கிற சிவலிங்க திருமேனியை பார்த்தா 5 நிறம் காட்டும். ஒரு நேரத்துக்கு ஒரு நிறம். திருச்சிக்கு பக்கத்துல உறையூர்ல இருக்கிற சாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேரு. அவருமே ஒரு நேரத்துக்கு ஒரு நிறம் காட்டுவார் அப்படி என்று சொல்லுகிறார்கள்.
விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். விண்ணோர்கள்லாம் உன்னை வணங்குகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நீ மறைந்திருக்கிறாய். தேவர்கள் சிவபெருமானை வாழ்த்தினாலும் அவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் மறைந்திருக்கிற தலைவன். வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. நிறைய வினை செஞ்சிருக்கேன், வல்வினை தீய வினையை நிறைய செஞ்சிருக்கேன். என்னை மறைந்திட, என்னை முழுவதும் மறையும் வண்ணம் மூடி உள்ள மாயம் பொருந்திய இருளை, ஆணவ இருளை. ஆணவங்கிறது அறியாமை என்கிற இருள். என்ன பண்ணிட்ட நீ? அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, பாவ புண்ணியம் என்கிற அந்த அரிய கயிற்றால் கட்டி, புறந்தோல் பொர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. புறந்தோல், வெளியில தோலை போர்த்திருக்கு. புழுவையும் அழுக்கையும் வெளித்தோன்றாத வண்ணம் மூடி மறைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது 9 வாசல் இருக்கு நமக்கு. ஆமா சார், 2 கண்ணு, மூக்கில் 2 துவாரம், ஒரு வாய், 2 காது, ஒன்றுக்கு போகிறது வெளிக்கு போகிறது. இப்படி பார்த்தா 9 வந்துடும். இந்த 9 துவாரத்துலையும் பாருங்க, வெறும் அழுக்கு தான் வரும். மூக்கில் அழுக்கு வரும், சளி வரும், கண்ணில் பீழை வரும், வாயில் காலையில் பல் விளக்காமல் இருக்கிறவனோட 2 வார்த்தை பேச முடியாது, காதில் குறும்பி வரும். இப்படி எல்லாத்துலேயும் அழுக்கு தான் வரும். மலம் என்றால் அழுக்கு. மலஞ்சோறும், மலம் வடிகிற 9 வாயிற்குடிலை. குடிலைனா குடிசை. 9 வாசல் உள்ள குடிசை இந்த உடம்பு. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இந்த 5 புலன்களும் வஞ்சனை செய்தான். இந்த 5 புலன்களும் நம்மளை படுத்துகிற பாடு இருக்கே, அதனால தானே நம்ம நிலை தடுமாறி போகிறோம். அது உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த 5 பொறிகளும் தடுமாறுகிற போதுதான் நாம் நிலை தடுமாறி போகிறோம். அதனால வஞ்சனையை செய்கின்றன. மெய்யுளே விளக்கை வைத்து வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன். நான் உடம்புக்குள்ள விளக்கு ஜோதி வடிவத்திலே உன்னை வைத்து அதை தூண்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க பார்க்குறேன். ஆனால் ஓவா வண்ணம் அப்படி மகிழ்ச்சி அடையாத முடியாதபடி எனக்கு உடம்புக்குள்ளே நீ 5 பேரை வச்சுப்பிடியா. 5வரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சால. 5 பேரை உள்ள வச்சுட்டா அவங்க தான் என்னை விட ரொம்ப வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகலூர் ஊரி நீரே என்று அப்பர் பெருமான் பாடுவார். அதனால இந்த வஞ்ச புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விலங்கு மனம் என்றால் நல்ல நெறியிலிருந்து விலகி செல்லுகிற மனம். விலங்குனா விலகி செல்லுகிற, எதிலிருந்து விலகி செல்லுகிற? நல்ல நெறியிலிருந்து விலகி செல்லுகிற மனம். நெறி மாறிய ஒழுக்கம் இல்லாத மனம். விலங்கு மனத்தால் விமலா, இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவனே உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். நல்ல உன்னோடு கலந்த அன்பு எனக்கு வேண்டும். இருவினை மும்மலமும் மற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகந்தனை அருளி. திருவிடை மருதூர் திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்வார். அதனால இறைவனோட அன்பால் நாம் கலந்து உள்ளுருகும் அந்த நலம் எனக்கு இல்லை. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, நல்ல தன்மை இல்லாத சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து என்ன பண்ண? நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. இந்த மண்ணின் மீது திருப்பெருந்துறைக்கு வந்து உன்னுடைய நீண்ட திருவடிகளை காட்டி அருள் செய்தாய். திருப்பெருந்துறைக்கு வந்த வரைக்கும் உள்ள இந்த செய்தியை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இனி தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சிவபுராணத்தை பார்க்கலாம்.
சிவபுராணத்தை படிக்கிற போது உங்களுக்கு நான் பேசுவது ஏதாவது புரிய வேண்டுமானால் கையிலே சிவபுராணம் புத்தகம் இருக்க வேண்டும். வரி வரியாக நான் சொல்லும்போதை நீங்கள் கவனித்து கொண்டால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி இருந்து கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.